ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வேதவசனம் சொல்கிறது, உங்கள் மனம் புதிதாவதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். உங்கள் மனம் புதிதாவதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் சரத்தை ஜீவவரியாக ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. பாவ பழக்க வழக்கங்கள் இல்லை, பாவத்தின் அடிமைத்தனங்கள் இல்லை, வேசித்தனங்கள் இல்லை, விபச்சாரங்கள் இல்லை, அசுத்தங்கள் இல்லை, எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்திட்டீங்க. குட். வாட் அபவுட் யுவர் தாட்? மனம் எப்படி இருக்குது? ஒரு மனம் எப்படி இருக்குது? நீதிமொழிகள் 23:7 சொல்கிறது, ஒரு மனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் அவன் இருக்கிறான். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுகிறீர்களே, சரீரத்தில் மாற்றப்பட்டிருக்கீர்கள். ஐயா, உங்களோட குடி இல்லை, அசுத்தமான காரியங்களை பார்க்கல, நீங்கள் அசுத்தமான இடங்களுக்கு போகலை, அதெல்லாம் குட். வாட் அபவுட் யுவர் தாட்? உங்கள் மனம் எப்படி இருக்குது? உங்கள் மனம் எப்படி இருக்குது? பைபிள் சொல்கிறது, பழைய துருத்திலே புதிய ரசத்தை வார்க்க முடியாது. கொஞ்சம் புளித்த மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிப்பாக்கிறோம். இன்னைக்கு மனசில் சில தவறான எண்ணங்கள்னா தோல்வி, பயம், எதிர்காலத்தை குறித்த வேதனைகள் இவைகள் இருக்குது. எப்படி ஜெயம் பெற முடியும்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், கிறிஸ்துவின் இந்த சிந்தையே உங்களில் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துடைய சிந்தனை எப்பவுமே பாசிட்டிவாக தான் யோசிப்பார். நம்ம அங்கே போனோம்னா நமக்கு சோரியம் கொடுப்பான் அப்படின்னு நான் இயேசுகிட்ட கேட்கல. அங்கே போனோம்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, எவ்வளோ காணிக்கை கொடுப்பான் அப்படி கேட்கல. செத்து போன இடத்துல நானும் அவன் செத்து போயிட்டான்ப்பா, நம்மளை எல்லாம் போய் செத்துருவோம் அப்படின்னு சொல்லி போகலை. கடல் மேலே புயல் வந்துச்சுதான், ஐயோ ஆண்டவரே இந்த புயல் ஏன்னு வந்தது, என்னை காப்பாற்று, அப்படி அவர் கதறல. எவ்ரிதிங் he faced it in a positive mood. எல்லாத்தையும் அவர் சாத்தியமான விதத்தில் அவர் காற்றுங்கடலை போடா, காற்றுங்கடலை இறையாதே அமதலாயிரு, மருத்துவனா தாசோட உயிரோடு எழும்பி வா. பாசிட்டிவ் அப்ரோச். நீ உன் மனசுல என்ன வருது, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? பழைய புளித்த மாவு, பழைய துருத்தி, இதை வச்சுக்கிட்டு புது ரசத்தை வாக்குறியாகும். புது ரசம் என்னது? காலையில் தோத்திரம் அல்லேலூயா பைபிளை வாசிச்சுக்கிட்டு, ஐயோ இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ, எனக்கு கைவலி எப்போ? நிப்பாட்டு, தான் முதல்ல நிப்பாட்டு. அதான் அழகா கொலோசியர் 3ஆம் அதிகாரம், நீங்கள் கிறிஸ்துவோடு எழுந்தது உண்டானால் பூமிக்கு மேலான கிறிஸ்துடைய வலது வருஷத்துல என்ன இருக்குது, அவருடைய வலது கரத்துல என்ன இருக்கு, அதை தேடுன்னு சொல்லி பைபிளை சொல்லுத. இதுக்கு மேல என்ன சொல்றதுக்கு பிரசங்கம் இருக்குமா? யோசித்து பாரியா, உன் வாழ்க்கையில் ஏன் தோல்வி? உன் சிந்தை இன்னும் மறுரூபமாகல. நான் தேவனுடையவன், தேவனுடைய வலது கரத்தில் இருக்கிறேன், அவர் உள்ளம் கையில் என்னை வரைந்து வைத்திருக்கிறார். தாய் தன் பாலகனை மறந்தாலும் என் இயேசு என்னை ஒரு நாள் மறக்க மாட்டார். இவ்வுலக பாடி என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்ற நம்பிக்கை இருக்கும்போது, உனக்கு இருக்க பலவீனம் இருக்கட்டும், உனக்கு பிரச்சனை, ஓடிடுங்க. பிசாசை எதிர்த்து நில்லுங்கன்னு சொன்னா, நீங்க வெளியே இருந்து 2 கொம்பு வச்சுக்கிட்டு தான் வருவான்னு இல்லை. உன் சரத்தில் இந்த சரம் மண்ணிலேருந்து உருவானதுனால இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் என்ன செய்வான் தெரியுமா? அந்த மண்ணை தோண்ட ஆரம்பிப்பான், உனக்குள்ள பலவீனங்களை கொடுக்க ஆரம்பிப்பான். அப்போ சொல்லணும், இயேசுவின் நாமத்தினால இந்த மண்ணான சரம், மறைந்து போகிற சரம், நான் தேவனுடைய பிள்ளை, என் மண்ணுக்காக, இந்த பலவீனத்துக்காக என் இயேசுவை நான் விட மாட்டேன்னு சொல்லணும். ஓடிடுவான். அவனுக்கு ஐயோ போர் அடிச்சிடும். அவனுக்கு நீ என்ன பண்ற? பண்ணான அந்த சரத்தில் ஒரு சின்ன பலவீனம், ஆண்டவரே. ஏம்மா கொஞ்சம் யோசித்து பார், நீ எவ்வளோ பெரிய ஆளு, எத்தனை காரியங்களை செஞ்சிருக்க, எத்தனை காரியங்களுக்கு மற்றவர்களுக்கு மாதிரியா நீ வாழ்ந்திருக்கிற. இதை உன்னால் தாங்க முடியாதா? இதை உன்னால் மேற்கொள்ள முடியாதா? அப்போ ஆவிக்குரிய அனுபவம் என்ன? கொஞ்சம் யோசித்து பாரு. ஐயோ என்னை இப்படி சொல்லிட்டானே. பைபிள் வாசிக்கிறோமே, இயேசு கிறிஸ்துவ பிசாசு பிடிச்சவன், ஒன்று உருப்பட அவனை வந்து மதுப்பான பிரியர் இப்படிலாம் சொன்னாங்க. பைபிள் வாசிக்கிறீங்களா இல்லையா? அவர் மதுபானம் எப்போ குடித்தேன், எந்த டாஸ்மார்க் கடை போய் குடிச்சேன்னா கேட்டார். கடந்து போவோம், பூரணமாக முடி கடந்து போவோம், அப்படியே பாய் கட் பண்ணி போயிட்டே இருக்கிறார். அவன்கிட்ட என்ன பேச்சு இருக்குது? நீ தேவனுடைய காமாரானால் எனக்கு இந்த அந்த கல்களை அப்பமாக்குன்னு சொன்னோம்னே, பாப்பாவா அப்போ தாக்கிருமா? அப்படி கேட்கல. நீ தேவனுடைய குமாரனான சிலுவையிலிருந்து இறங்கி வா, கேட்கல. பாசிட்டிவ் அப்ரோச்.
அவருக்கு தெரியும் சிலுவை சகித்தா அதுக்கு உடனே எனக்கு பரலோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்க போது முழங்கால்கள் யாவும் முடங்க நாவுகள் யாவும் அறிக்கிச்சு மேலான நாமத்தை கற்றுத்தர போகிறார். நீ அனைவருடைய வாழ்க்கையில் ஜெயம்னா எப்போ நம்முடைய பாடுகளையும் நம்முடைய இழப்புகளையும் தோலின பசுங்க. கர்த்தர் கொடுத்த ஜெயத்தை கொஞ்சம் எண்ணி பாருங்க. கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங் ஒன் பை ஒன். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மனம் புதிதாவனாலே மறும நான் புது சிருஷ்டி, தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய அவர் சுதந்திரவாளி என்பதை நீங்கள் சொல்லுங்க, வாயத்தன் சொல்லுங்க. இன்றைக்கு உங்கள் பயங்கள் ஓடும், உங்கள் பிரச்சனைகள் ஓடும். இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாளாக இருப்பதாக. ஆமென், ஆமென்.